Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரமிட் தான் மேக் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கிங் ப்ளஸ் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது, ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது. இந்த பிரமிட் அண்ட் ஈஜிப்ட் பற்றிலாம் பேசினா நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய ரிசர்ச்சஸ் பார்த்திங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா இன்னுமே கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது.
எப்படி இதை கட்டினாங்க, இவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வெயிட் வந்துருக்கு, இது எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போல்லாம் ஆர்கிடெக்ட்லாம் கிடையாதுங்களா, அப்போ டெக்னாலஜியும் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க, அண்டு உண்மையிலுமே இவங்க தான் பண்ணாங்களா இல்லை வேறு யாராச்சும் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிஸுமே வந்து இருக்குது. நான் இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, பிரமிடுங்கிறது வந்து இப்படி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எது இருக்காது அப்படின்னு தான் நான் இன்ன வரைக்குமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், அன்டில் ஒரு வீடியோ பார்க்குற வரைக்கும். மிஸ்டர் பீஸ்ட் உங்கிறதுக்கு தெரியும். ஸோ அவரோட வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தேன். அண்ட் நான் ரொம்ப வருஷமாக அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் எஜிப்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். உள்ளே போய் இந்த பிரமிட்குள்ளெல்லாம் போய் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணார், நிறையா ரிசர்ச் பண்ணுறது எல்லாத்தையுமே காமிச்சார். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் நான் இது வரைக்கும் என்ன நினச்சேன்னா, இப்படி ஒரு பிரமிட் இருக்குங்களா, கீழே எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் சரி வீடியோ பார்க்கல, சரி ஒரு ரூம் மட்டும் இருக்கும், அந்த ரூம்லாம் சுற்றி பார்த்தா பெயிண்டிங்ஸ் இருக்கும், முக்கியமான விஷயத்த எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் பார்த்தா அவங்க பிரமிட்குள்ளே போகிறதே பார்த்திங்கன்னா இப்படி போகலை. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக இருக்குது. இப்படி உள்ளே இறங்கி போய் அப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு வரைக்கும் போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் ஒரு 2-3 ரூம்ஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. இத்தனோண்டு இதான் வந்து ஒரு கேப்பே வந்துருக்கு, அதுக்குள்ளே தான் போய் போகிறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறத விட நீங்கள் விஷுவல்ஸாக போய் அவரோட வீடியோவே போய் பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக இது நான் மட்டும் வந்து பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறேன்லாம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னே வந்து மோஸ்ட்டாக சில பேர்த்துக்குலாம் வந்து தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரியாது. பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஸோ கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தா, அவர் வீடியோ அப்லோட் பண்ண டைமில் தான் நான் பார்த்தேன். கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா அவருக்கு வந்து எல்லாருமே தேங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் உள்ளே போய் காமிச்சது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இது வரைக்கும் நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை, அதை டாக்குமெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு டீட்டெயில்டாக வந்து இருந்தது. இந்த 7 ஒண்டர்ஸ்லாம் பற்றி பேசுகிறோம். டாப் பிளேஸுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம்னா வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் தான், தஞ்சை பெரிய கோவில். ஸோ அந்த கோவில் பார்த்திங்கன்னா அதை பற்றியெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம், அந்தளவுக்கு இருக்குது. எவ்வளோ வருஷம் பழமையானதுங்கிறதே வந்து நம்ம ஊருக்காரங்க போய் பார்த்து தெரியல. வெளியிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபாரினர் வந்து ஃபுல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு இது இத்தனை வருஷம் பழமையான ஒரு கோவில் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற விஷயத்த நம்ம வந்து வேல்யூ பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ட்டு வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சுது. எப்போவுமே வந்து இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசலை. நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றியெல்லாம் யார் பேசுவா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. சரி, ஓகே, ஃபைன். அண்டு அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்தேன், அவ்வளோதான். அண்டர் தன் பை ஃப்ரம் கிரேட்டர் தன்லா. பாய்.